பொய் சொல்லும் பழக்கம். அரவிந்த் என்ற ஒரு சிறுவன் ஒரு கிராமத்தில் வாசித்து வந்தான். அவனுக்கு சில நேரங்களில் பொய் சொல்வது வழக்கமாக இருந்தது. ஒரு நாள் பக்கத்து வீட்டில் இருக்கும் மாமரத்திலிருந்து அழகான 2 மாம்பழங்களை பறித்தானாம். அதை பார்த்துவிட்ட தோட்டக்கார தாத்தா அரவிந்திடம் சென்று, அரவிந்த், இந்த மரங்களிலிருந்து மாம்பழங்களை நீ பறித்தாயா என்று கேட்டிருக்கிறார். அதற்கு அரவிந்த், இல்லை இல்லை, நான் எந்த மாமரங்களில் ஏறி மாம்பழங்களை பறிக்கவே இல்லை என்று கூறிவிட்டானாம். பிறகு அவனுடைய நண்பர்கள் அவனிடம் வந்து, அரவிந்த், நீ மாம்பழங்களை பறித்ததை நாங்களே பார்த்தோமே, ஏன் பறிக்கவில்லை என்று பொய்யுரைத்தாய் என்று கேட்டிருக்கிறார்கள். அதற்கு அரவிந்தோ, இல்லை இல்லை, நான் எந்த மாமரத்திலும் ஏறவில்லை, எந்த மாம்பழங்களையும் பறிக்கவில்லை, எந்த மாம்பழத்தையும் முன்னமும் இல்லை என்று கூறியிருக்கிறான். அன்றிலிருந்து அவனுடைய நண்பர்கள் அவனிடம் பேசுவதை தவிர்த்து விட்டார்களாம். காரணம், பிறகு அவன் எந்த ஒரு உண்மையை கூறினாலும் அவர்களுக்கு அது பொய்யாகவே தெரிந்திருக்கிறது. பின்புறம் மிகவும் சோகமடைந்த அரவிந்த் தாத்தாவிடம் சென்று, தாத்தா, அன்று நான் மாம்பழங்களை பறித்தது உண்மைதான், என்னை மன்னித்து விடுங்கள் என்று கேட்டிருக்கிறான். அதற்கும் தாத்தா, நீ தெரியாமல் தானே செய்தாய், மன்னித்து விட்டேன், இனி பொய் கூறவோ கேட்காமல் பறிக்கவோ செய்யக்கூடாது என்று கூறியிருக்கிறார். அவனும் அப்படியே செய்கிறேன் தாத்தா என்று கூறிவிட்டு அவன் நண்பர்களிடமும் நடந்தவற்றை கூறினானாம். உடனே நண்பர்கள் அவனோடு சேர்ந்து ஒற்றுமையாக விளையாடத் தொடங்கினர். ஆகையால் பொய் சொல்வது என்பது, நாம் எப்பொழுது உண்மையை சொன்னாலும் நாம் சொன்ன ஒரு பொய் மட்டுமே அனைவர் மனதிலும் நிற்கும். ஆகவே பொய் சொல்வதை தவிர்த்து விடுங்கள்.